ஒரு மாதத்துக்கு முன்னாடி இந்தியா பாகிஸ்தானுக்கும் வார் ஏற்பட்டு தற்காலிகமாக நிறுத்தி வச்சுருந்த இந்த விளையாட்டு போட்டியை வார் முடிஞ்சிருச்சுன்னு அறிவித்த உடனே அடுத்த வாரமே மறுபடியும் நடத்துகிறாங்கன்னா எவ்வளோ பெரிய வியாபார தந்திரமாக நடத்தியிருப்பாங்கன்னு கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்கள். தேசிய ஒருமைப்பாடுன்றது கொஞ்சமான இருக்குதாடா உங்களுக்கு? முன்னெல்லாம் இந்தியா மேட்ச் விளையாண்டா இந்தியன்ஸாக எல்லோரும் ஒன்றா உட்காந்து பார்ப்பாங்க. இப்போ உட்காந்து ஒரு இந்தியாவை கிரிக்கெட்டுன்ற பேரில் 10 கூறு போட்டு 10 டீமாக பிரித்து அதில் விளையாட வச்சு இப்போ வெறித்தனமாக ஆகிற அளவுக்கு பண்ணி விட்டாங்க. ஆர்சிபி வின் பண்ணிடுச்சு, சென்னை வின் பண்ணிடுச்சு, அவன் வின் பண்ணிட்டான், இவன் வின் பண்ணிட்டான்னு சொல்லி 11 பேர் செத்து போயிட்டான். இந்த 11 பேரில் எத்தனை பேர் முதல் பட்டதாரியாக இருப்பாங்க, இல்லை அவங்க வீட்டுக்கு ஒரே பிள்ளையாக இருப்பாங்க? போன உயிரை உங்களால் திருப்பி கொடுக்க முடியுமாடா? ஒரே காரி துப்ப வேண்டிய நிலைமையில தான் இருக்கீங்க. படிக்காத பாமர மக்கள் கூட நல்லா இருக்காங்கடா. இந்த படிச்சுவிட்டு பெங்களூர் மாதிரியான ஒரு சிட்டியில் இந்த மாதிரி ஒரு 11 பேர் சாகிற அளவுக்கு ஒரு க்ரௌடு ஏற்பட்டிருக்குன்னா எவ்வளோ மஞ்சமாக்கானங்களாம் மடச்சாமானிங்களாக இருப்பீங்கன்றதை பார்த்துக்கோங்க. இது ஆர்சிபிக்கு அதுக்கு இதுக்குன்னு சொல்ல உலகத்தில் எங்கேயான நடந்திருக்குமா இந்த மாதிரி? ஒரு கோப்பை கேவலம் ஒரு டீமு 10ல் ஒரு டீம் வின் பண்ணி ஒரு கோப்பையை தூக்கின்னு வரதை பார்க்குறதுக்கு 11 பேர் பலி கொடுத்த ஒரே நாடு இந்தியாவாக தான் இருக்கும். இதே 11 பேரோ 12 பேரோ சென்னையில் செத்து போயிருந்தாங்கன்னா அதே மனவர்த்தம் தானே இங்கே ஏற்பட்டிருக்கும். பெங்களூரில் இருக்கிறதானே, சென்னையில் இருந்தானே, எல்லாருமே மனுஷங்க தானே. ஒரு மேட்சை பார்த்தீங்களா, பார்த்துட்டு போயிடுங்க. இது ஏன் டீம், இது ஊன் டீம், என்ன இந்தியா டீம்னு எவனா ஒருத்தர் நின்றுக்கிறீங்களாடா? ஒரே ஒரு சின்ன கேள்வி கேட்குறேன். இந்த ஐபிஎல்லில் 200 ரன் 210 ரன் 230 ரன் அடிக்கிறானுங்கள. இதே வேர்ல்டு டோர்னமெண்ட்டில் 160 170க்கு மேலே டார்கெட் ஏறுதாடா? ஏன் ஏறுறதில்ல? அப்போ ஒரு ஓவருக்கு 24 பால் போடுறான், 24 பாலில் 20 பால் ஓவர் பிச் பாலாகவே போடுறான். 6 தூக்காமல் என்ன பண்ணுவான்? ஸ்டேடியமுக்காரனை என்டர்டைன் பண்ணணும்னா 6 தூக்கி தான் ஆகணும். அதுக்கு தகுந்த மாதிரி தான் அவங்களும் மேட்ச் நடத்திட்டு இருக்காங்க. இது கூட தெரியாத தற்குறிங்களா உட்காந்துருக்கீங்க நீங்கள். இதே ஐபிஎல்லில் வெளிநாட்டு டீம்லேருந்து ஒருத்தன் பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கும் அவன் நாட்டுக்காக வேர்ல்டு கப்பில் அவன் பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு வித்தியாசம் இருக்கும். செக் பண்ணி பாருங்கள்.